இன்றைக்கெலாம் சிறகடிக்க ஆசை பார்க்கும் பொழுது ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் தான் மண்டைக்குள்ளே திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு பிளாட் இருக்குது. அதாவது இப்போ முருகனும் வித்யாவும் சேர்ந்து அந்த புது ஃப்ளாட் பார்க்குறதுக்கு ஆட்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ரோகிணியை நீ நானும் ஜாலியாக அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குன்னு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. முருகன் என்ன பண்ணுறாரு, என் அண்ணன் இருக்கார், என் அண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட சொந்த அண்ணனை விட முக்கியமாக முத்து அண்ணனை தான் முக்கியமாக நினச்சி அதுக்குள்ளார கொடுக்குன்னு அவரை பார்க்குறதுக்கு இந்த கதிரை கொட்டு போகிறாரு. அந்த கதிர் அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவர்கிட்ட போய்ட்டு எனக்கு கல்யாணமும் இருக்குது, நான் ஒரு வீடும் பார்த்துருக்கேன், என் வீட்டை நீங்கள் தான் பார்த்து ஓகே பண்ணணும், நான் அந்த பொண்ணையும் கூப்பிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசி இப்போ இன்வைட் வித்யா பண்ணியிருக்கிறது மீனாவை, முருகன் பண்ணியிருக்கிறது முத்து. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வர போகிறாங்க. அந்த இடத்துல கதிர் வேறு எங்கள் அண்ணனை இன்ட்ரோ கொடுக்குறவங்களுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு பிளாட். ஏன்னா அந்த பிளாட் படி பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்னு 30 லட்ச ரூபா பணம் கிடைக்குமா, அவர் சிக்கினதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கலாம். அவர் ஆனால் என்னன்னா அந்த ஆள் அட்வான்ஸை வாங்கின கையோட கம்பெனிட்டில் இருந்தால் அந்த கதிர் முடிவு பண்ணி முருகனையும் ஏமாற்றலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ட்ராக்கை விட்டுட்டு இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளை வளர்க்குற ட்ராக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக ஒரு சாமியாரை போய் பார்த்து, அவர் ஒரு கேரளைட் சாமியாராக இருக்கார். இதில் பார்த்திங்க அப்படின்னா அவர் பேசுகிற மலையாளம்லாம் புரியலங்கிற மாதிரி பேசி கடைசியில் அவர்கிட்ட என்னுடைய பையனையும் பொண்ணையும் பிரிக்கணும், அந்த மருமகளையும் பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாயத்தை ஒன்று கேட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த தாயத்தை கட்டி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதே அட்ரஸை கேட்டு ரோகிணி கிழமை என் மாமியாரையும் என் பையன் என்னோட கணவரையும் பிரிக்கணும்னு அவங்க ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதனால அந்த தாயத்தை சாமி கும்பிட்டு அங்கே வச்சுட்டு விஜயா போனோடனே தாயத்தை யாரோ சாமி கொண்டு கும்பிட்டு வச்சுருக்காங்க, அதை கட்டி விடுவான்னு சொல்லிட்டு அதை அண்ணாமலை கையில் கட்டி விட்டுறாரு முத்து. ஐயோன்னு இவங்க பதறி போய் நம்மளும் அண்ணாமலையும் பிரிஞ்சிருவோமோங்கிற மாதிரி அவங்க பதறி போய் விஜயா அதை கொடுங்க, ஏன் சாமிக்கு வச்ச தாயத்து தானே மந்திரிச்சு தானே வந்தீங்க, அதை ஏன் கட்டக்கூடாது, நல்லதுக்கு குடும்பம் நல்லதுக்காக எல்லாம் பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிக்க, உனக்கு புரியாதாங்கிறது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் அடுத்த வார ப்ரோமோ அப்படின்னு காமிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா மனோஜோட கையில் ரோகிணி தாயத்தை கட்டிடுறாங்க. அது ஒர்க் ஆகி அவர் அவங்க அம்மாவை கோவப்பட்டு வெளில போங்க அப்படின்னு கத்துற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த ட்ராக் ஓகேவாங்கிறத சொல்லுங்கள்.